எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற இடம் வடக்க பார்த்து அமைந்துள்ளது. அகலம் 40, நீளம் 60ன்னு சொல்லிட்டு மொத்தம் 2400 சதுரடி இருக்குது. சதுரடி 1100 சொல்கிறாங்க. கம்மி பண்ணி பேசிக்கலாம். நகர் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது. நிறைய பேர் சீனிவாசபுரம் சைடும் அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பொருத்தமானதாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்த அந்த ரோடு தான் மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது. மொத்தம் 2400 சதுரடி இருக்குது. சதுரடி ரேட்டு 1100 சொல்கிறாங்க. கம்மி பண்ணி பேசிக்கலாம். வடக்கு பார்த்தோம்னா பிளாட் நம்பரு 8ஆம் நம்பராக வருது. நகர் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது. மேகனா ஸ்கூலுக்கு பக்கத்திலே தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட்டு அமைந்துள்ளது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது. ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு 2 BHK ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே அமைந்துள்ளது. இதேமாரி உங்கள் இடம், வீடு, விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடணுங்கிறவங்களும் சரி, தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்தது தான் மேகனா ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 300லேருந்து 400 மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு, வடக்க பார்த்த இடமாகவும் அமைந்துள்ளது. பட்டா லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டு. இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக 1 கிலோமீட்டர் தொலைவுலையும், மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவுலையும் தான் அமைந்துள்ளது. பெரிய கோயில், பள்ளிவாசல், சர்ச்சு எல்லாமே ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. வேணுங்கிறவங்க நம்ம தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.